நாவுகளால் எவ்வளவு நாம் விளைவுகளை சந்திக்கிறோம். யாரையும் தவறுதலாக யாரையும் குறையாக பேசவே கூடாது. நான் அழுத்தமாக எப்போதும் அதைத்தான் சொல்லுவேன். மாரூஃபுல் கர்ஹிங்கிற ஒரு பெரியவங்க ஒரு ஈதுடைய நாளில் போயிட்டு இருக்கிறாங்க. வாலிபர்கள் எல்லாம் ஒரு ஆற்றங்கரையோரம் உட்கார்ந்து வீண் விளையாட்டு பொழுதுபோக்கில் இருக்கிறாங்க. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் பாருங்க, என்னைக்கும் நல்லடியார்கள் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. இந்த பெரியார்கள் கூட இருக்கிற ஆளுக பெரும்பாலும் சைத்தான்களா இருப்பாங்க. தப்பா நினைச்சுக்காது, அப்படித்தான் இருக்கும் உலகம். அப்படித்தான் பாருங்க, இந்த பயலுக எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க, அப்படியா இப்படியா, இவங்களையெல்லாம் எல்லாம் அழிச்சு நாசமாக்குறோன்னு துவா செய்யுங்கன்ட்டு. மாரூஃபுல் கர்ஹி கையை தூக்கினான். அல்லாஹ் இந்த வாலிபர்கள் இந்த உலகத்தில் ஆனால் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான், சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அவங்கள சந்தோஷமாக்குன மாதிரி சொர்க்கத்திலையும் அவங்கள சந்தோஷமாக்குன்னு துவா செய்கிறார். என்னங்க அவங்கள அழிக்க சொல்லி கேட்டால் அவங்களுக்காண்டி சொர்க்கத்தை கொடுன்னு துவா செய்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ நான் சொர்க்கத்தை கொடுன்னு துவா செய்கிறேனோ அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்போ சொர்க்கத்தை கொடுப்பான்? இந்த பாவத்திலிருந்து அவர்கள் தௌபா செய்கிற வாய்ப்பை கொடுத்து நல்ல நிலையில மௌத்தாகி தான் சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கத்தை கொடுன்னு நான் கேட்கறது யாரெல்லாம் இவங்களை நல்லவங்களா மாத்துன்னு அர்த்தம். இப்படிதான் துவா செய்யும். நல்லடியார்கள் எந்த முஸ்லிமையும் கேவலமாக ஒரு நொடிப்பொழுதும் பேசிடவே மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிர், ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொருள், ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானம் அது முக்கியமானது.